ராணி, ஏ ராணியா, ஏ ராணி. எம்மா ஏன் அப்பா கூப்பிடியே வரலாமே? கடந்து அலறிட்டே இருக்காவ, பேசாம படுத்து கிடக்குறியே. கூப்பிட்டா என்னன்னு நீங்க போய் கேளுங்க. ஏன் அந்த போணுமா? உங்களை என்ன கூப்பிட்டாவ? என்னைய கூப்பிட்டாவ? என்ன சொல்லணுமோ வந்து சொல்லிட்டு நாமளே எந்திரிச்சுலாம் போக முடியாது. அப்ப எனக்கு என்ன இருங்க. இப்ப வந்து யாசிட்டுவாவ, அதுக்கப்புறம் எந்திங்க. யாசிட்டு நானும் பாத்துக்கிட்டேன். யாம எதுக்கு இப்படி கோவமா இருக்கா? நேரு, உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. உன் வேலையை பாரு. ஆமா, தேவையில்லாத வேலை. இருக்கிற வீட்டுல 4 பேரு, இப்படி 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நாங்க கேட்கத்தான் செய்வோம். சின்ன பிள்ளைல நாங்க மிந்தினா ஒண்ணும் தெரியாது, எங்க பாட்டுக்கு இருப்போம். இப்போ எங்களுக்கு ஒரு விவரம் தெரியுமில, என்ன யாதுன்னு சொல்லண்டாமா? சொல்லணும்னா உங்க அப்பாட்ட போய் கேளு, என்கிட்ட கடந்து கேட்டு நடக்காத. ஏ ராணியா, எவ்வளவு நேரம் கூப்பிடியே, காதுல உழுவா? எப்ப எல்லாம் கேக்குது, நானும் சொல்லியாச்சு. ஆனா அவியதான் வராம படுத்திருக்கா. அப்போ ஏதாவது சண்டையா? சண்டையா? ஒரு சண்டையும் போடலையே. ஆமா, போடல. பேசாம போயிருங்க. நான் எப்பவுமே இருந்து மத்தியானத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை சொல்லியாவல? ஆளுக்கு ஒரு போனை தூக்கி வச்சு பாத்துட்டு இருக்காவ. என்னை பார்த்தா இழுச்சவாய் மாதிரியே தெரியுது. எம்மா, இப்போ உனக்கு போன் இல்ல பாக்கிறதுக்கு இந்த பிரச்சனையா? நான் வாங்கி தரட்டா ஒரு போன்? டேரு, ஆளுக்கு கையில தூக்கி வச்சிருக்கத எங்க தூக்கி போட்டு உடைச்சிரும் பத்துக்க. போன் இல்லன்னு நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பாட்டுக்கு இருக்கறியே. மத்தியானம் 1 மணினா அந்தல பசிக்குவே, என்னது சோறன்னு கேப்பியே. அதுக்குள்ள நான் என்ன பொங்கி வைக்கண்டாமா? ஏதாவது வாங்கி தந்தா தானே செய்ய முடியும். அதுக்கு எதுக்கு எங்களை போட்டு கத்திட்டு நடக்கறியே? உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி சொல்லுங்க, வாங்கி தருவாவே. நாளைக்கு ஒண்ணும் செய்யல. நீங்க எங்கேயும் போய் தின்னுங்க, இல்லனா திங்காம கடங்க. சரி, அப்ப ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிரட்டா? ஆமா, ரூபால பணமரத்துல எல்லாம் காய்க்குது. எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த கடை வேற திறக்கணும். அதுக்கு என்ன எவ்வளவு ரூபாய் செலவாகும்? அவ எவியன் கூட்டி எல்லாம் போடணும். அதுக்குள்ள இவளுக்கு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணியாவலாம். உனக்கு என்னதான் ராணி பிரச்சனை? ஆர்டர் பண்ணட்டான்னு கேட்டாலும் வேண்டாங்கா, மாறி ஒண்ணுமே செய்யவே மாட்டேக்கா. அப்ப நாங்க மத்தியானம் என்னதான் போட்டு சாப்பிடுது? செய்ய மாட்டேன்னு சொன்னா அதெல்லாம் செய்யாம போயிருவானோ? ஏதாவது வாங்கிட்டு வாங்குங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்வோம். மக்களே, உங்களுக்கு என்ன வேணும்? எப்ப எனக்கு பிரியாணி. இப்ப கடையில வாங்குறதுனா எனக்கும் பிரியாணி ஓகே தான். இது இப்ப தான சொன்னேன். ரூபாய் இல்ல கடையில எல்லாம் வாங்கி தின்னுட்டு கிடக்க அளவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டு. அப்பனா 2 நேரம் வச்சு தின்னுக்கிடலாம்ல. வீட்ல அம்மா பிரியாணி கிண்டி தரே மக்கா, சாப்பிடுங்க. நீ கிண்டி தர பிரியாணி திங்கிறதுக்கு சும்மா இருந்துட்டு போலாமே. பிரியாணி எப்ப பார்த்தாலும் கிண்டிக்கிட்டு ஏதாவது தக்காளி சோறு இல்லைன்னா வெறிஞ்சோறு மாதிரி இருக்கு. அதுல பிரியாணிக்கு டேஸ்ட் ஏதாவது இருக்கா? இது நானே எவ்வளவோ செய்யணும் ருசியான்ட்டு தான் போட்டு செஞ்சு பார்க்கேன். என்ன செஞ்சாலும் எனக்கு அந்த கைப்பக்கம் வர மாட்டேங்க. என்ன செய்யறதுக்கு? நீங்க யூடியூப்ல பார்த்து ஏதாவது ஒரு நல்ல பிரியாணி கிண்டி ஏதாவது பார்த்து தாங்க, அதை பார்த்து செய்வோம். ஆமாப்பா, அம்மா சொல்லியதும் சரிதான். யூடியூப்ல பார்த்து செய்யலாம். நீங்க ஒரு 1.5 கிலோ சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி, வேற ஏதாவது வேணுமா? எப்பா, வேற இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தயிர் ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. சரி, ஏதாவது ஒரு கூட எடுத்துட்டா. ஏன் அடுக்கலையில போய் கூட எடுக்கிறதுக்குமா முடியாது? எடுத்துட்டு போவாங்கங்க. சரியா வரவு எண்ணெயை போட்டு வேலை வாங்கிட்டே இருக்காதுங்க. சரிம்மா, போறேன். எம்மா, நல்ல யாசி மாதிரி மூஞ்ச வச்சு அப்பா வேலை வாங்கிடுவானம்மா. மாதிரி அம்மையும் பாவம்ல மக்கா, எவ்வளவு வேலை தான் செய்வேன். இப்பமெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இனி கல்யாணம் கட்டி போவாங்க. அங்க இப்படி நீ கிடந்து வேலை செய்யும் போது அம்மையும் பாவம் இப்படி தானே கிடந்து வேலை செஞ்சாவ, நம்ம ஒண்ணுமே உதவி செஞ்சு கொடுக்கலன்னு தோணும். தோணிட்டு அப்ப பாத்துக்கிடலாம். உண்மைக்கு நம்பி சொல்லியே, நானும் வந்து இப்படிதான் இருந்தேன் உங்களை மாதிரி. ஆனா உங்களை மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சமாவது வேலை செஞ்சு கொடுப்பேன். நீங்க தான் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறீங்கள. ஆமா, எவ்வளவு வேலை செஞ்சு தந்தாலும் செய்யலன்னு சொல்லிட்டு இருங்கம்மா. ஆமா, செய்வீல்ல? சரி வாங்க, கொஞ்சம் பல்லாரியும் தக்காளியும் வெட்டிட்டாங்க மக்கா. அம்மா படபடன்னு பிரியாணி கிண்டிடுவோம்ல. அப்போ அந்த உடனே இஞ்சி பூண்டு அரைச்சி அதெல்லாம் போட்டு ஒரேடியே கிண்டி வச்சிருவோம். முதல்ல பிரியாணி செய்யறதுக்கு எந்த யூடியூப் சேனல்ல நல்லா போட்டிருக்கு அதை பார்த்து செய்வோம். இருங்க, நான் ஏதாவது சேனல்ல பாக்கேன். பாரு சொன்னி, இந்த போனை தான். ஏன்டி உன் போன்ல பாரு. என் போன்ல நெட் கொஞ்சம் நம்பி இருக்கு தாட்டி. மத்தியானத்துக்குள்ள அவ்வளவு நெட்டையும் தீத்துட்டியா? கொஞ்சம் டவுன்லோட்லாம் போட்டேன்னா அதனால கொஞ்சம் டக்குன்னு தீந்துட்டு. என்ன டவுன்லோட் போட்டேன்? ஏமா கொஞ்சம் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணேமே, அதுல கொஞ்சம் நெட் போயிட்டு அதுக்காண்டி தான் விட்டு இந்த போனை கேட்டேன். ஒரே ஒரு இது பார்க்கிறதுக்கு தானே, அது கூட தர மாட்டேங்க பாருங்க. பிரியாணி வேணா பாருங்க, இல்லனா என் போட்டுக்கு சுவார பங்கி வச்சு ஏதாவது குழம்பு வச்சிட்டு என் மட்டும் படுத்துறோம் பாத்துக்க. என்ன சோனி, எந்த சேனல்ல பார்க்கலாம்? ஏதாவது ஒண்ணுல பார்த்து சொல்லமா, என் உயிரை எடுப்பாய் வா. இப்போ எதுக்கு நீ தந்துட்டு கோவப்படியா? ஆமா, வான் நெட் எல்லாம் தீத்தது காணாதுன்னு நான் போட்டு வச்சிருக்க 1 GB தீக்கலாம் தானே என் போனை வாங்கி வச்சிருக்க. இது வா போனா ரொம்ப வாய் பேசாத. அத்தாவி வீட்ல கடக்குன்னு நீங்க வச்சுக்கிடுங்க நண்டாவ. உடனே வா போன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடி வச்சிட்டு இருக்கா. 12ஆம் கிளாஸ்ல உனக்கு யார் இப்ப போன் வாங்கி தந்தா? நாளா காலேஜ் போற பத்தின போன் வாங்கி தந்தவ. சவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாளவ. 2 பேரும் இப்படி சண்டை போட்டே கடக்கட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இதுல இருந்தா நம்ம முஞ்சி போயிடும். அத்தை உனக்கு அத்தை தான், எனக்கு அத்தை தான். அத்தை தந்ததுனே நானும் வச்சுக்கிடலானே. வச்சுக்கிடலாம். அதுக்கு வா போன்னு உரிமை பாராட்டிட்டு இருக்கா. நான் எடுக்க கூடாது. இது ஏதோ பாருன்னு தந்துட்டம்லாட்டி மாறியே என் உயிரை போட்டு வாங்க. ஏதாவது பியாஸ் இருக்குல. என்னன்னு யூடியூப்ல பார்த்து என்னன்னு கிண்டு. நான் போய் படுக்க போறேன். இவ கூட எல்லாம் மனுஷன் பேசுவானே. அக்காயை பிறந்துட்டா பெரிய கொம்போ. எட்டி பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. ஏதாவது பேசிட்டு இருக்காத, எல்லாம் எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. கேட்டுட்டு இருந்தா பேசியே சிறையா வரும். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு தான் லீவ் விடியா அவ்வளோ கிறுக்கி. இந்த சேனல்ல நல்லா இருக்க, நிறைய வியூஸ் போயிருக்கு. சரி, அப்ப இது வரதுக்குள்ள உறங்கியாச்சு. ராணியா வந்துட்டீங்களா?
உறங்கிட்டியா அதுக்குள்ள? ஆமா உறங்காத. உங்க பிள்ளைகள் என்னங்க இப்படி சண்டை போடுது? ரெண்டும் கிடந்து சண்டை போட்டு கிடக்கு. அங்க தொல்லை தாங்க முடியாம இதுல வந்து படுத்து கிடந்தேன். அவ்வளோ சண்டை போடுவாள்வ, கொஞ்ச நேரத்துல சேர்ந்துருவாள்வ. நீ அதெல்லாம் கண்டுக்கிடாத. கண்டுக்கிட்டான்னு வையா நம்மளுக்கு தான் தலைவலி அதிகமாயிரும். ரெண்டு பேரும் என்னன்னு பேசிட்டு போறாள்வன்னு விட்டுரு. கொஞ்ச நேரத்துல அவளே சேர்ந்துக்கிடுவாள்வ. ஆமா நீங்க வீட்ல ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தானே தெரியும். சும்மா இப்படி சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு வெளியே போயிருவிய. வீட்டுக்குள்ள கிடந்து பாடா அப்படியே நானா தான் இருக்கு. சரி நான் போய் என்னன்னு பாக்கேன். நான் பிடி எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமா, இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி தயிர் இவ்வளவு தானே? ஆமா. இறைச்சி? இறைச்சி உள்ளதா இருக்கு. சரி சரி, கொஞ்சம் பல்லாரி ஏதாவது வெட்டி தாங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னா ஒன்றும் செய்ய மாட்டேக்கு. நீ போனா வாரு. சத்யா, ஏ சோனிமா. என்னப்பா? அக்கா எங்க மக்களே? என்ன வாரா? அவ ஏதோ யூடியூப் சேனல்ல பிரியாணி எப்படி கிண்டணும்னு பாத்துட்டு இருந்தா. சொல்லுங்கப்பா. ரெண்டு பேரும் சண்டையே போட்டிய? சண்டைலாம் இல்ல, என் போன்ல நெட் கொஞ்சம் தீந்துட்டுப்பா. கொஞ்சோண்டு தான் இருக்கா. சரி நீ இன்னைக்கு ஃபுல்லா பாக்கிறதுக்கு வேணும்ல, அதனால இவ போன்ல 1 GB இருந்துச்சு. அந்தால அதை கேட்டனா, அந்தால உடனே என் போனு உன் போனால அந்தால சொன்னேன் அத்தை போன் தரேன் அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் நடக்கல. கொஞ்சம் பொறுமையா எடுத்து போவாங்க மக்கா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க. அக்கா தங்கச்சி தானே நீங்க? சரிப்பா, சண்டைலாம் ரொம்பலாம் போட மாட்டோம். சும்மா அப்படி ஏதாவது பேசுவோம், நாங்களே சேர்ந்துக்கிடுவோம். அப்படிதான் இருக்கணும்னு. அம்மா பாவம்லாமா. ஏ சத்யா, என்னம்மா பாரு. எப்ப அம்மா குடியோ போட்டா? போங்க போங்க. ஏமா கூப்பிட்டியா? மக்கா மணி இப்பமே 1 மணி ஆகுது. படபடன்னு எல்லாம் வெட்டி எடுத்து தாங்கம்மா செய்ய. நான் தக்காளி வெட்டி. ஏம்மா நல்ல கதை கொள்ளலாம். பல்லாரி வெட்டினா கண்ணுல இருந்து கண்ணீர் வரன்ட்டு அவ தக்காளின்னு முதல்லயே சொல்லிட்டு இருக்கா. அப்ப நானும் தக்காளி தான் வெட்டுவேன். ஏடி மூத்தவள, நீ மூத்த பிள்ளை தானே, கொஞ்சமாவது இது பண்றியாடி? அந்த பிள்ளை தக்காளி வெட்டுவேனா, நீ பல்லாரி வெட்டா? உனக்கு என்னதான் பிரச்சனையம்மா? எதுக்கு எடுத்தாலும் அவ கூட போட்டி போட்டுக்கிட்டு? எனக்கு தெரியாது, நான் தக்காளி தான் வெட்டுவேன். ரெண்டு பேரும் ஒண்ணும் செய்யாண்டா, எலும்புக்கு எடுத்து விட்டு. ஏம்மா இப்ப ஏமல எதுக்குமா கோவப்படுறிய? நான் வெட்டி தரேன்னு சொல்லி. வெட்டாண்டா, நான் செஞ்சு தரத மட்டும் நீங்க தின்னுங்க எந்திரீங்க. என்ன செய்யாண்டாம்னா போங்க. இவ்வளவு போட்டு வளர்க்கறதுக்கு ஏதாவது நாலு ஆடு மாடு மேய்க்கலாம். ஏங்க வந்துட்டு தானே இருக்கேன். வந்த பிள்ளைல எதுக்கு ஆசியா? அழகாத இலச்சி வந்துச்சேன். ஆமா வந்தாலுவே. ஒருத்தி தக்காளி வெட்டுவேன்னு சொன்னா இவளும் தக்காளி தான் வெட்டுவாளாம். ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும். ஏன்டா இப்படி இருக்காள்வளோ? ஒருத்தி தக்காளி வெட்டினா ஒருத்தி பல்லாரி வெட்ட வேண்டியதுதானே? எம்மைய உயிரெல்லாம் எடுக்காளுவங்க. சரி விடு, நானே வெட்டி தரேன். என்னென்ன வெட்டணுமோ எடுத்துட்டான். முதல்ல உங்க போன் எடுத்து இந்த யூடியூப்ல ஏதாவது வீடியோ இருந்தா பாருங்க. எந்தாவது நல்ல பிரியாணி வைக்க மாடலை பார்த்து வைப்போம். ஒரு வீடியோ பார்க்காண்டாம். நான் சொல்லிய மாடல்ல செய், நல்லா இருக்கும். உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? ஆமா, உனக்கு கல்யாணம் கட்டி முன்னாடிலாம் அங்க நான் சென்னையில வேலை பார்க்கும்போது நாங்களே தானே எல்லாம் செஞ்சு தும்போம். எல்லா குழம்பும் வைக்க தெரியும், எல்லாம் செய்ய தெரியும். அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னதே இல்ல. சொன்ன மாதிரி டெய்லி வேலை வாங்கிடுவாங்களாமா, அதான் சொல்லல. கொள்ளாம கதை இன்னைக்கு சொல்லிட்டீல்ல. பிரியாணி நீங்களே செஞ்சு தாங்க. டெய்லி நான் தானே வேலை செய்யேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு நேரம் ஃப்ரீயா இருந்துட்டு போறேனா? சரி போ, நான் செஞ்சு கொண்டு வரேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. உண்மைக்கே சொல்றிய? ஆமா ராணியும் நான் செஞ்சேன். பல்லாரி தக்காளி வெட்டி தரட்டா? நீ ஒண்ணு வெட்டாண்டா, அது வெட்ட எவ்வளவு நேரம் தான் ஆகும்? 4 பல்லாரி 4 தக்காளி அவ்வளவுதான். அப்ப நீங்களே செஞ்சிருவீங்களா? ஆமா தாயே போ. ஜாலி. பிரியாணி செய்யறது ஈஸி தான். எது எது எங்க இருக்குன்னு தெரியாத இவ்வளவு வேற போவான்ட்டோமே. சரி தேடி பார்த்து எடுத்து செய்வோம். ஏம்மா தள்ளிபடு. எம்மா எம்மா என்ன இங்க வந்து படுத்தாச்சு? பிரியாணி செய்யலையா? சும்மா கடங்கட்டி நானே சந்தோஷத்துல இருக்கேன். உங்க அப்பா பிரியாணி செய்யலாம். அப்பாயா? ஆமாட்டி, அப்பதான் சொன்னாவே. நீ போய் படு, நான் செய்யன்னு சொன்னாவே. அப்பாக்கு எங்கம்மா செய்ய தெரியும்? இத்தனை நாள் ஆச்சு, என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு தந்துருக்காவளா? திடீர்னு அப்பா செய்யன்னு சொன்னாவே நீங்க வந்து படுத்து கிடக்குறியே. சும்மா சொல்லிருப்பாவளா இருக்கும். பேசாம இருங்க, அப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு அம்மைக்கு ரெஸ்ட். அம்மையை போட்டு தொந்தரவு பண்ணாத, கீழே போய் படு. அம்மையில படுத்து கொஞ்ச நேரம் உறங்கட்டு. சரி சரி, அப்ப எதிர்பார்த்துட்டே இருங்க. நல்லா வரம் பிரியாணி. நீங்க செஞ்சாலே ஒழுங்கா வராது, இதுல அப்பா வேற. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். கடைசியில அப்பா சொன்ன மாதிரி ஹோட்டல்ல தான் வாங்கணும்னு நினைக்கேன். உறங்க விடுங்கட்டி. சரிம்மா உறங்க. அரர படம்னா முடிஞ்ச அதையும் பாடுமக்கா. ரொம்ப சந்தோஷமா உறங்குவேன். ஆராரோ ஆரிராரோ, தூங்கு கண்ணே தூங்கு மணியே. நம்ம கண்ண முடி உறங்குங்க. அதான் ஆரார பாடியம்ல. தூர பாட்டி. ஏமா ஐஸ் கரையும் இருக்காமே, அதுக்கு என்னப்பா? ஐஸ் வாங்கி தாங்கமே. சரி சரி போங்க, ஆளுக்கு 10 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கிடுங்க. இந்த 10 ரூபாய்க்கு ஐஸா? எந்த காலத்துல இருக்கீங்க? 10 ரூபாய்க்கு இப்ப ஐஸே கிடையாது. குறைஞ்ச ஐஸே 20 ரூபாய் 25 ரூபாய். அதுக்கு கீழ ஐஸே கிடையாதுமே. 20 ரூபாய் ஒரு ஐஸ். அப்படி எல்லாம் ஒண்ணு குடிக்கண்டா. எம்மா டீ பைஸ் இருக்கு பிளாட்டி 2 ரூபாய் உள்ளது, அத வாங்கி குடிங்க. ஆமா டீ பைஸ்லாம் தாராவே. இப்போலாம் அந்த ஐஸ் எங்கம்மா வருது? ஒரு ஐஸ் கிடையாது. சாக்கோ பார் மேங்கோ பார் எல்லாமே 20 25 ரூபாய் இருக்கும். சரி போங்கம்மா, ஒரு 100 ரூபாய் அப்பாட்ட வாங்கிட்டு பாட்டி.
என்கிட்ட ரூபா கிடையாது. என்கிட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா தம்பளம் கிடக்கு. அதை போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு மாதிரி செலவுக்கு ரூபா வேணும். அப்பாட்ட 100 ரூபா வாங்கி 4 பேருக்கு ஐஸ் வாங்கிட்டு வாங்க. சரி சொல்லி வா. வந்துட்டேன். எப்பா என்ன மக்களே? எப்பா ஐஸ்கிரீம் வண்டி வந்திருக்குப்பா. ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபா தாங்கலாம். தாரேன். என்னம்மா? அப்பாக்கு சின்ன கோன் ஐஸ்ல ஒண்ணு வாங்கணுமா? சரிப்பா. பல்லாரின் தக்காளி வதங்கிட்டா. செஞ்சே ரொம்ப நாள் ஆகு. எல்லாம் மறந்த மாதிரிலாம் இருக்கு. ஐஸ் ஐஸ் ஐஸ். என்ன ஐஸ்ல இருக்கு? குல்ஃபி, கோன் ஐஸ், சாக்கோ பார், மேங்கோ பார் எல்லாமே இருக்குமா? எது வேணுமோ கேளுங்க. எடி நீ என்ன வாங்க போற? எனக்கு சாக்கோ பார் தான். 50 ரூபா சாக்கோ பார் தரட்டாமா? 50 ரூபாயா? அவ்வளவு பெருசா இருக்கோ? அதை விட சின்னது இருக்கா? 25 ரூபாக்குள்ளது இருக்கு. அதுல ஒண்ணு தாங்கனே. மரி உனக்குமா? எனக்கும் அந்த சாக்கோ பாரி தாங்க. சத்யா, மரி அப்பா கோன் ஐஸ் கேட்டாவ. அம்மைக்கும் கோன் ஐஸே வாங்கிருவோமா? சரி சரி. இந்தாங்கம்மா 2 சாக்கோ பார். வேற என்ன வேணும்? என்ன வேற 2 கோன் ஐஸ் 20 ரூபாக்குள்ளது இருக்கா? 20 ரூபா இல்லம்மா, 25 ரூபா தான். அதுல 2 தாங்க. நான் எடுத்தாரேன். 1 2 நாங்க. மொத்தம் எவ்வளவு நீ? மொத்தம் 100 ரூபா. சோனி ரூபாய் கொடு. நான் கொடுக்கேன். நாங்க நீ. சரிம்மா. எடி வா. இதுல 2 வாங்கிட்டு